எல்லாருக்கும் வணக்கங்க. என் பேர் பிரேம்குமார். நீங்கள் பார்க்குற சேனல் பேர் கிரிப்டோ கான்செப்ட். இந்த சேனல் நீங்கள் புதுசாக இருக்கீங்கன்னா சேனல் நம்ம கிரிப்டோ கான்செப்ட் ப்ரைஸ் பேச பற்றி கிரிப்டோ கான்செப்ட் டெக்னிக்கல்ஸ் பற்றி வீடியோ போடுவோம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம பிடிசி யூஎஸ் டெவலப் பண்ணிக்கோங்க. டெய்லி டைம் வச்சுருக்கேன். ப்ரைஸ் கரெக்டாக பார்த்தீங்கன்னா $65,300 இருக்குங்க. ஸோ ப்ரைஸு என்ன பண்ணின்னு இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்தோன்னா ப்ரைஸு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு புல்லிஷ் மூமெண்ட்டில் தான் இருக்குது. சரிங்களா? ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 57,000க்கு மேலே இருக்க வரைக்கும் புல்லிஷு அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருப்பேன். பட் என்னோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 61,000 வரைக்கும் வந்துட்டு ப்ரைஸு போகும் அப்படின்றது எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் ப்ரைஸ் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டிமாண்டு கீழே ஒரு சின்னதாக விற்க விட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெதுவாக ப்ரைஸ் வந்து மேலே ஏறின்னு இருக்குது. அதாவது மெதுவாக ஏறின்னு இருக்குது, ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே போகல. சரிங்களா? ஸோ இப்போ என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா மார்க்கெட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ப்ரீவியஸாக இருந்த அந்த 67,000 ரேஞ்சு பக்கத்துலேயே வந்துச்சு. ஓகேங்களா? 65,296 ஓகேங்களா? 300 ரேஞ்சு கிட்ட வந்துருச்சு. ஸோ இப்போ போன வார கேண்டில் எப்படி க்ளோஸ் வச்சுருக்கு பாருங்கள். ஸோ போன வார கேண்டில் அதாவது போன வாரத்துக்கு முந்தின வார கேண்டில் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பேரிஷ் கேண்டலாக க்ளோஸ் வச்சுது. சரிங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ரிஜெக்ஷன் கேண்டில் ஃபார்ம் ஆகி அதுக்கப்புறம் பேரிஷ் கேண்டலாக க்ளோஸ் வச்சுது. பட் போன வார கேண்டில் பார்த்தீங்கன்னா அந்த பேரிஷ் கேண்டலுக்கு அப்படியே நேர் ஆப்போசிட்டாக ஒரு புல்லிஷ் கேண்டலாக வந்து பிரிண்ட் ஆயிடுச்சு. சரிங்களா? பட் என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பேரிஷ் கேண்டலோட ஹையவோ அல்லது லோவையோ எடுக்காமல் அதுக்குள்ளேயே கேண்டில் ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ இதனால் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட்டில் இருக்குது மார்க்கெட். என்ன ஸ்டேஜ்னு சொல்கிறேன் பாருங்கள். ஸோ கிட்டத்தட்ட இந்த இடத்துல வந்து ஒரு 4 சினாரியோ. சரிங்களா? அதாவது இந்த வாரம் நமக்கு ஃபார்ம் ஆகிற கேண்டல் தான் ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுக்கும். இதே போன வாரம் நம்மளுக்கு 66,000க்கு மேலே போய் கேண்டல் கட்டாயி க்ளோஸ் வச்சதுன்னா இது புல்லிஷு, இதுதான் மார்க்கெட் வந்து மேலே போகும் அப்படின்றத எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் ஆனால் அது உள்ளே வந்து க்ளோஸ் வச்சதுனால நம்ம தற்போதைக்கு வந்து இதை வந்து என்னென்னா இது கன்ஃபார்மாக மேலே தான் போவோம் புல்லிஷு அப்படின்ற மாதிரி எடுத்துக்க முடியாது. சரிங்களா? ரைட், ஓகே. ஸோ இப்போ என்ன அப்படின்றது நான் சொல்கிறேன். ஸோ அதாவது நான் சொல்கிறது என்னென்னா புல்லிஷ் தான் மார்க்கெட்டில் இருக்குது. மார்க்கெட்டில் தற்போதைக்கு புல்லிஷ் தான் இருக்குது. ஆனால் ஃபர்தராக வந்து மேலே தான் போவோம் அப்படின்றது எடுத்துக்க முடியாதுன்ற. சரிங்களா? ஸோ இப்போ என்ன நடக்கணும் மார்க்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கேண்டலோட ரேஞ்சுக்குள்ளே வந்து போன வார கேண்டில் ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்போது இதுக்கு மேலே ஸ்டாப் லாஸ் இருக்கும், இதுக்கு கீழே ஸ்டாப் லாஸ் இருக்கும். சரிங்களா? இப்போ இதுதான் ஒரு பெரிய பிரச்சனை. என்னென்னா மேலேயும் ஸ்டாப் லாஸ் இருக்குது, கீழே ஸ்டாப் லாஸ் இருக்குது. இவன் இப்போ எங்கே அடிக்க போகிறான் அதுதான். சரிங்களா? இப்போ இன்கேஸ் ப்ரைஸ் இப்போதைக்கு மேலே வந்திருக்கு, இங்கேருந்து அப்படியே மேலே போய் இந்த வார கேண்டில் மேலே போயிட்டு அப்படியே ரிஜெக்ட் ஆகி உள்ளே வந்து க்ளோஸ் வச்சுதுன்னா கண்டிப்பாக ப்ரைஸ் வந்து அகெயின் வந்து கீழ் நோக்கி தான் வரும். சரிங்களா? ஸோ ரெண்டாவது சினாரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் இன்கேஸ் மேலே போய் கேண்டலை க்ளோஸ் வச்சுட்டானா, சரிங்களா, மேலே போய் கேண்டலை க்ளோஸ் வச்சுட்டானா இந்த வார கேண்டில் க்ளோஸ் வச்சிட்டானா அடுத்தது ஒரு புல் பேக் மாதிரி வரும். இதே ஏரியாவில் ஒரு ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு ப்ரைஸ் வந்து மேலே போக ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? ஸோ இது வந்து இந்த 2 சினாரியும் மேலே உடச்சிட்டா. சரிங்களா? ஸோ கிட்டத்தட்ட வந்து மேலே தான் வந்து பக்கத்தில் இருக்கான். ஓகேங்களா? ஒருவேளை இன்னொரு 2 சினாரி என்னென்னா மேலேயே உடைக்காமல் அப்படியே கீழே ரிஜெக்ட் ஆகி கீழே வந்துட்டான்னு வச்சுக்கோங்க. அதே தான் கீழே ரிஜெக்ட் ஆகி மேலே போனான்னா இது பர்ஃபெக்டான ஒரு புல்லிஷ் சினாரியோ. மார்க்கெட் கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் மூவ் கொடுக்க போகுதுன்னு அர்த்தம். அதே நம்மளுக்கு கீழே வந்து கேண்டலை க்ளோஸ் வச்சிட்டானா மார்க்கெட் வந்து கீழே இறங்கிடும். ஓகேங்களா? தற்போதைக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட்டில் தான் இருக்குது. ஏன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா மேலேயும் ஸ்டாப் லாஸு, கீழேயும் ஸ்டாப் லாஸு. அது மட்டும் இல்லாமல் போன வார கேண்டில் வந்து ப்ரீவியஸ் கேண்டலோட ஹைக்கு மேலேயும் கட் ஆகலை, கீழே கட் ஆகலை. ஒருவேளை இந்த கேண்டில் போன வார கேண்டில் வந்து 66க்கு மேலே கட்டாயி க்ளோஸ் பண்ணி அது புல்லிஷ்னு எடுத்துருக்கலாம். அப்படி இல்லையா ஒருவேளை இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த லோக்கு கீழே போய் ரிஜெக்ட் ஆகி மேலே வந்திருந்தானா ரிஜெக்ட் ஆகி இதே இடத்துல க்ளோஸ் ஆகிருந்தா கூட ஓகே, இதுக்கு லோக்கு கீழே ஸ்டாப் லாஸ் ஆன் பண்ணிட்டா இப்போ மேலே போகும்னு எடுத்துக்கலாம். அவ்வளோக்கு அவ்வளோ பர்ஃபெக்டாக இந்த வாரம் செம்ம கன்ஃபியூஷனில் மார்க்கெட்டை க்ளோஸ் பண்ணியிருக்கான். இது ஒரு கிளியரான ஒரு வியூவே கிடையாது. மார்க்கெட் வந்து இப்போ வந்து ஃபுல் கன்ஃபியூஷனில் க்ரியேட் பண்ணியிருக்கான். மேலேயும் ஸ்டாப் லாஸ் இருக்குது, கீழேயும் ஸ்டாப் லாஸ் இருக்குது. இதை பத்தாதுக்கு இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாப் லாஸ் ஆன் பண்ணியிருக்கான். இது இல்லாமல் போன மந்த் கேண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு புல்லிஷ் கேண்டலாக பிரிண்ட் பண்ணியிருக்கான். ஓகேங்களா? போன மந்த் கேண்டில் ஒரு புல்லிஷ் கேண்டலாக க்ரியேட் பண்ணியிருக்கான். ஸோ இது டோட்டலாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்குது. ஸோ அதுக்கு வந்து இந்த வார கேண்டலோட க்ளோஸ் வந்து நம்மளுக்கு ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். சரிங்களா?
அது மட்டும் இல்லாமல் நான் இன்னொரு விஷயம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, மேபி ப்ரைஸ் வந்து நம்மளுக்கு நல்லா பிரேக்காகவே மேலே போயிடுச்சுன்னா இதுதான் தற்போதைக்கு ஒரு பாட்டமாக இருக்கிறதுக்கு கூட சான்சஸ் இருக்கும். ஓகேங்களா? நல்லா மேலே போயிடுச்சுன்னா, நான் எதிர்பார்க்குற மாதிரி நல்ல ஒரு புல்லிஷ் கேண்டலாக மேலே போயிடுச்சுன்னா இதுதான் பாட்டமாக இருக்கிறது கூட சான்ஸ் இருக்கும். மேபி அடுத்ததாக ஏதாவது ஒரு கரெக்ஷன் வந்தால் கூட இந்த ரேஞ்சுக்குள்ளேயே வந்து கரெக்ஷன் ஆகி மேலே போயிடுவோம். ஓகேங்களா? ஸோ பட் ஆனால் இது பாட்டம்ன்றது இன்னும் நம்மளுக்கு கன்ஃபார்ம் ஆகலை. ஏன்னா மேலேயும் ஸ்டாப் லாஸு கீழே ஸ்டாப் லாஸ் இருக்கிறதுனால எந்த பக்கம் அடிச்சுட்டு போகிறதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நமக்கு டிசைட் ஆகும். சரிங்களா? ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குது. இந்த வார கேண்டில் வந்து ஒரு செம கன்ஃபியூஷன் கேண்டில் இது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்றது. ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ. கடைசியான டிஸ்ல மட்டும் சொல்லிக்கிறேங்கன்னா ஃபினான்ஷியல் அட்வைஸ் கிடையாது. ரிவியூ சொல்லிக்கிறது எல்லாமே நோ அனாலிசிஸ்ங்க. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண முடியாது, நீங்களே ஒரு அனலைஸ் பண்ணிட்டு உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைஸை கேட்டு டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ.